வணக்கம். நான் என்னோட பேர் டாக்டர் ஷியாமலா வசந்தா. தமிழ் டிபார்ட்மெண்ட்ல அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் பற்றி பேசும்போது அதோட ஒட்டுமொத்த அடிப்படையாக எது இருக்குது அப்படின்னா டிசைன் திங்கிங். இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது மாணவர்களோட சிந்தனையை புதிய முறையில் வடிவமைக்க வைப்பது. ஒவ்வொரு மாணவனையும் புதுசாக யோசிக்க வைக்கிறது தான். இந்த புதிய சிந்தனை அப்படிங்கிறது ஒவ்வொரு சிக்கலுக்கான தீர்வாக தான் இருக்க போகுது. இந்த சிக்கலுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லும் போது மற்றவர்களோட சிக்கலை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்பது. இதை ஒரு தேர்ட் பர்சனா இருந்து அந்த சிக்கலுக்கான தீர்வு சொல்றதை விட யாரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இடத்துலயே போய் அந்த சிக்கலை உணர்ந்து அந்த சிக்கலுக்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த டிசைன் திங்கிங் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த டிசைன் திங்கிங்கை நம்ம கல்வி முறையில எப்படி பயன்படுத்தலாம்? ஏன்னா கல்வி முறை ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு மாற்றம் வேணும். இந்த கல்வி முறையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அதை டிசைன் திங்கிங் அடிப்படையில கண்டிப்பா கொடுக்கணும். இந்த டிசைன் திங்கிங் அடிப்படையில கொடுக்கும் போது அதோட ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. கல்வி முறையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு 5 ஸ்டேஜ்ல இதை நாம கொண்டு வரலாம். அந்த 5 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சிஎல்டி. அந்த சிஎல்டி அப்படிங்கிறது கற்றல். அந்த கற்றல் அப்படிங்கிற முறையை மாணவர்களுக்கு நல்ல விதமா கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு கற்றலுமே எதை அடிப்படையா கொண்டு விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஏன்னா ஒவ்வொரு மாணவனும் பாடத்தை உணர்ந்து படிச்சு அதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறானா, எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறான், அவரோட ஸ்கில் எந்த அளவுக்கு வெளிவருது, அவரோட சிந்தனை ஆற்றல் எந்த அளவுக்கு புலப்படுது, இது எல்லாமே சொல்லக்கூடியதுதான் அந்த சிஎல்டி அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு டிசைன் திங்கிங்குமே இந்த முதல் முறையை அடிப்படையா வச்சு விளங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சிஎஃப்சி, கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொரு மாணவனுமே கிரியேட்டிவிட்டியா இருக்கணும். ஏன்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த ஒரு கிரியேட்டிவிட்டி திங்கிங் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா இந்த டிசைன் திங்கிங் முறையில இருக்கும்போது அது அதிகமாக தூண்டுவதாக தான் இந்த டிசைன் திங்கிங் இருக்குது. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் இருக்குது. அதை தூண்டிவிடக்கூடியதாக டிசைன் திங்கிங் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐஐபிசி அப்படிங்கிறது அவங்களோட இண்டஸ்ட்ரியலோட தொழில் முனைவோர் ஆகிறது, அவங்க கூட கனெக்ட் வச்சுக்கிறது. ஒவ்வொரு மாணவனும் படிச்சோமா ஒரு மாணவனாவே வெளியில போனோமா அப்படிங்கிறது இல்லாம அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தொழில் முனைவோனா நாங்க வெளியில போகணும். ஒரு சாதாரணமான ஒரு பணியாளா போகிறத விட ஒரு தொழில் முனைவனா போகும்போது அவன் மட்டுமல்ல அவனை சார்ந்த சமூகமும் அவனால பயன்பெறும். ஸோ அந்த பயன் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், தனக்கும் கிடைக்கணும். இந்த சொசைட்டில தானும் ஒரு நல்ல ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஆளுமையா இருக்கணும் அப்படின்னா இந்த ஐஐபிசி அப்படிங்கிற ஒரு அருமையான தூண் அவனுக்கு மிகுந்த பயன்பாடு உள்ளதா இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, எஸ்சிடி அவனோட ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு மாணவனுமே தனக்கான திறனை வளர்த்துக்கணும். அந்த திறன் வளர்ப்பு அப்படிங்கிறது அடுத்த கேரியருக்கு அவனை கொண்டு போகும், அடுத்த ஸ்டேஜுக்கு அவனை கொண்டு போகும். ஏன்னா தனக்கான ஸ்கில், அந்த ஸ்கில் எப்பயுமே தன்னோட ஸ்கில் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாணவன் அதுல அதிகமான ஒரு மைண்ட் செட்டோட இருந்தான் அப்படின்னா அடுத்து அவனோட கேரியர் டெவலப் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாவே இருக்காது. அப்ப அந்த டிசைன் திங்கிங்கோட அடுத்த ஒரு 4வது தூணா எது இருக்கு அப்படின்னா எஸ்சிடி தான். அதுக்கப்புறம் அப்படின்னா எஸ்ஆர்ஐ, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ். எப்பயுமே மாணவர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த சோசியல் அந்த அந்த சமூகம் சார்ந்த ஒரு உதவி செய்யறதுல மாணவர்களை விட்டா வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு நடந்துக்கிறாங்க. எஸ்என்எஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்களை நான் ஆசிரியர்கள் சொல்லியும் தானாகவும் முன் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குருதி கொடை சங்கம், நம்ம கல்லூரியிலேயே குருதி கொடை சங்கம் இருக்கு. அது நமது மாணவர்கள் சார்ந்த உறவினர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், யாருக்காவது ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்காக நமது மாணவர்கள் முன் ஒரு பணம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இல்லாம உதவி புரியணும், தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு ஒவ்வொரு மாணவனும் போயிட்டு அந்த மாதிரி தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹெல்மெட் அணிகிறது, இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு எல்லாமே சோசியல் மீடியால போஸ்ட் போறதுல இருந்து அதுக்குரிய அவேர்னஸ் தந்துகிட்டு இருக்காங்க. என்எஸ்எஸ் மூலமாவும் நிறைய சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமூகத்துக்கு எங்களால் ஆனதை நாங்க செஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நல்ல மனிதனா உருவாகி மற்றவங்களையும் செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் இதுல ரொம்ப நாம கவனிக்க தகுந்த ஒரு நல்ல
விஷயமா இருக்குது. ஸோ இதோட அடிப்படையான 5 தூண்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிசைன் திங்கிங் அப்படிங்கிறதோட அந்த தூண்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஎல்டி, சிஎஃப்சி, ஐஐடிசி, அது மட்டும் இல்ல எஸ்சிடி, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஐ. அப்ப இது எல்லாமே ஒரு அழகான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாணவனும் எப்பயுமே உணர்தல், அந்த அந்த எப்பயுமே ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த சிக்கலை உணரக்கூடியவனாகவும் அவன் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, வரையறுக்கிறான். அந்த அந்த இதுதான் ஒரு குறிப்பிட்ட சிக்கல், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சிக்கலை வரையறுக்கும் போது அதற்கு நிறைய ஐடியேட்டும் கிடைக்குது. அவனுக்கு அந்த அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் அவனுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அதற்கான மாதிரி உருவாக்கத்தையும் உருவாக்குறான், புரோட்டோடைப்பையும் உருவாக்குறான். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் டெஸ்ட், அதை ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை மூலமா அதை செஞ்சு இந்த சமூகத்துக்கான சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஆளுமையாகவும் விளங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது 3P கல்ச்சரை பயன்படுத்தும் போது ஒரு முழு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மனிதனாகவும் இருக்கிறான். அப்ப 3P கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பர்பஸ், ப்ராசஸ், பீப்புள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த 3P கல்ச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒத்து போகும். சமூகம் சார்ந்ததா இருந்தாலும் பரவாயில்ல, தனி மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 3P கல்ச்சர் தான் அடிப்படையாகவே விளங்கிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே என்ன பர்பஸ்க்கு நாம செஞ்சிரோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பணும். அந்த கேள்விக்கான விடை கிடைச்சாலே அது யாரை போய் சென்றடையும் அப்படின்னா, மக்களை போய் சென்றடையும். அப்ப அந்த மக்களை சென்றடைகிறதுக்கு முன்னாடி எந்த வகையில அந்த விஷயத்தை செய்யலாம், அந்த ப்ராசஸ். அப்ப பர்பஸ், என்னதுக்காக பண்றோம், என்ன விஷயத்துக்காக பண்றோம், எதற்காக, அந்த ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வியில ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பர்பஸ். அது மட்டும் இல்ல, அதற்கான செயல்பாடுகள், அந்த விஷயத்தை நல்ல விதமா செய்யக்கூடிய செயல்பாடுகள், அத ப்ராசஸ். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பீப்புள். அந்த பீப்புள் அப்படிங்கிறது பயனாளர்கள். அவங்க மாணவர்களாகவும் இருக்கலாம், பொதுமக்களாகவும் இருக்கலாம். அப்ப இது எல்லாத்தையுமே இது ஒரு நல்ல ஒரு செயல்பாடு அமைந்த அழகான ஒரு வழியாக இது இருக்குது. அப்ப டிசைன் திங்கிங்கை மக்களுக்கு செலுத்தணும் அப்படின்னா அதற்கான வழிமுறையா எது இருக்கு அப்படின்னா 3P கல்ச்சர். அப்ப டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது எப்பயுமே அந்த 5 தூண்கள், 5 தூண்களோட மட்டும் இல்ல, 3P கல்ச்சர், அது கூட இன்னோவேஷன் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதாக ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு தான் டிசைன் திங்கிங். நன்றி, வணக்கம்.